உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மேடம், இப்போ உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு? இந்தாங்க காஃபி. ஏ எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன். இல்ல மேடம், நேத்து நைட்டு நீங்க வாமிட் பண்ணி மயக்கமா இருந்தீங்க. வாங்க. சொல்லுங்க சார், எதுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? இல்ல, அவங்க வாமிட் பண்ணி மயக்கமாயிட்டாங்க. அவங்க சாப்பிட்டது ஏதோ அவங்களுக்கு ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். அதான் வாமிட் எடுத்துட்டாங்க. அவங்க ட்ரெஸ் எல்லாம் வாமிட்டா இருக்கு. அவங்களை கொஞ்சம் க்ளீன் பண்ணி அவங்களுக்கு வேற ட்ரெஸ் போட்டு விட முடியுமா? அதுக்காக தான் அவங்களை வர சொன்னேன். ஓகே சார். அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் இதுக்குள்ள இருக்கு. நான் வெளியே வெயிட் பண்றேன், நீங்க மாத்திருங்க. சரிங்க சார். சார், நீங்க சொன்ன மாதிரி அவங்க வாமிட்டை க்ளீன் பண்ணி ட்ரெஸ்ஸையும் மாத்திட்டேன். அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. சரி. இப்ப பரவாயில்லையா மேடம்? பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேன். இந்தாங்க, இந்த காஃபியை குடிங்க மேடம். நான் வரேன் சார். தேங்க்யூங்க. இப்போ அது புரியுதா உனக்கு? எந்த ஒரு விஷயத்தையும் தீர விசாரிக்காம அறகுறையா புரிஞ்சுக்கிட்டா இப்படிதான். நைட் என்ன நடந்துச்சுன்னே தெரியாம நீயா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுன. என்ன நடந்துச்சுன்னு இப்போ அவங்க சொல்லிட்டு போனாங்கல்ல, இப்போ உன் மூஞ்சி எங்க வச்சுப்ப? எல்லா விஷயத்திலையும் நீ அவசரப்படுற, அதான் உன் பிரச்சனையே. மகேஷ் விஷயத்திலும் இப்படிதான் தேவையில்லாம என்ன சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்க. அதுவும் எல்லாம் தப்புன்னு ஒரு நாள் உனக்கு புரியும். வாழ்க்கையில எல்லாத்தையும் நிதானமா ஹேண்டில் பண்ண கத்துக்க. சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காத. அப்படி பண்ண நஷ்டம் உனக்கு தான். நம்ம கல்யாண விஷயத்துல என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு எவ்வளோ வாட்டி உங்ககிட்ட பொறுமையா எடுத்து சொல்லிட்டேன். நீ தான் அதை நம்பவே மாட்டேங்கிற. சந்தர்ப்ப சூழ்நிலையால உன் அம்மா பேச்சை கேட்டு தானே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட. அதே மாதிரி தான் நானும். இது எதையுமே புரிஞ்சுக்காம சும்மா ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு இருக்காத. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.